வல்லால் குமாரன் இத்தகை முதல்வர் தடகமே உங்கள் மடியை தவிக்கின்றேன். இந்த சத்தியம் என்று ஆளக்கூடிய சத்திய சிறப்பு என்ற பெயர் பெற்று மிக்க சிறப்பு செய்து வருகிறேன். இது நானும் எங்கள் முன்னாள் காவலர்கள் இதோடு யாரும் கனவில்லையே. யாருங்கே கொஞ்சம் அமைதியாரமா அமைதியாரமா. டேய் நேத்து ஏன் நீ அரண்மனைக்கு வரல? ஏண்டா நேத்துனா விடுமுறை அமைதியாரமா அமைதியாரமா. மணியில தொடர்ந்து நாடகமா கத்த முடியாதுமா, கொஞ்சம் அமைதியாருமா. நாங்கன்னா மைக்கில் பேசுறோம், மைக்கில் பேசுறாங்க, ஒண்ணுமே கேட்காது. சனியில இருந்து ஓனா? ஹேய், சென்னையில இருந்து போன் வந்துருச்சு. சித்திரம்பு கட்சி செத்து போட்டானா? பால்ட் அவுட்டா? ஸ்பாட் அவுட். என்னடா சித்திரம் கட்சியால செத்துட்டான்? இடியானியா? பிரியாணி? ஆமா, சேர்வால உட்காந்தா மணல் மூட்டில் உட்காந்தானா? சேர்ல ஒலையிலையா? தொடையில? சரி, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஓல்டு பண்ணி கைத்து மேலே அடிப்பேன் அம்மாவனா. 108 அது அவசர உதவி வண்டி. அது கத்திக்கிட்டு வருது. எப்படியா இப்படி எதனா கத்தாது, நீ சொல்ற மாதிரி கத்தாராது பாவிய. ஐடி கார்டா? ஐசி வார்டு. சரி, கண்ணாடி வழியா பாக்குறேன். ஜனபரி கட்டி விட்டுக்குதா? அது குளுக்கோஸ்ரா பாவிய. சேத்துப்பட்டு போட்டானா? பக்கத்துல போலூருக்கு போட்டானா? சேத்துப்பட்டு செத்து போட்டான்டா பாவி. அது போர்டு மாடமா? போஸ்ட் மாடம். போஸ்ட் மாடம் பண்ணிட்டாங்களா? என் மவன டேய், எங்க மேடைக்கு சொன்னா கூட திருந்து மாட்ட பழகுது. உன்னை அங்கேயே போஸ்ட் மாடம் பண்ணி தானே இங்க வந்து கத்துக்க வேலை கிடையாது. செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போஸ்ட் மாடம் பண்ற இடத்துல வேலை இருக்கு. அந்த வேலையை விட்டுட்டு வந்து நடுராத்திரில கத்திக்கின்னு லோல் பட்டுங்கிறப்பங்க எங்கன்னா அங்க கொடுக்குற பாட்டில் வாங்கி குடிச்சு விட்டு கூட பட்டு தந்துடலாம். எதுக்கு உனக்கு இந்த தலையெழுத்து கவர்மெண்ட் பணம் உனக்கு தேவையில்லையா? எங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு லோல் போட்டு கிடக்குறா. நாங்கள் பாவிய கலை மேல இருக்கிற பித்துனால இந்த வேலையை வந்து செஞ்சுட்டாரு. அந்த வேலையவே ரிசைன் பண்ணிட்டாப்ல. சரி ஆகட்டா. மூர்த்தி எடுத்துட்டாளா? என்ன மூர்த்தியா? கிட்னி ஈடடா? ஈரல் அதேமா? டேய், அது இதயண்டா பாய. வந்து பாடி அறுக்கணும்.
எல்லாம் பங்காளிங்க எல்லாம் மீட்டிங் போட்டு. என்ன மீட்டிங்கா? மச்சானுக்கு புள்ள கிடையாது. ஐயோ பசங்களும் கிடையாதா? பசங்க கிடையாது. வாமே என்ன பள்ளி போட வச்சிட்டாங்க. அட பையன் மாமா நீ ஒரு ஆள் தான். நான் ஒரு வேளைக்கு 4 வேளை ஒரு வேளை பசி தாங்க மாட்டேடா. பசி தாங்க. வேனை விட்டு 2 நேரமா சுத்தி ஓடியாரு அந்த ஊரை. கிடைக்காதுன்னு வந்து ரோல் பாடுறியா பாவம். சாப்பாடு ஒரு பிடி சாப்பிட்டு தான் தெம்பா இருந்த. ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுவேன் நீட்டே பையா. ஒரு பொழுது இருக்கு நம்ம கொல்லி போட்டா. ஒரு பொழுது வச்சிட்டாங்க. காலையில எழுப்புறாங்க. சரி. ஏன்னா 7 மணி இருக்கும். தண்ணி ஊத்துறாங்க தலையில. எனக்கு குளிருது. நடுவுட்ட நிஜமா உட்கார வைக்கிறாங்க. அந்த வடை வெட்டிக்குத. வடை வெட்டினா டேய் வெள்ளை வேட்டிடா அது. வடை வெட்டியா? அத கட்டிட்டு போய் நடுவுட்ட உட்கார்ந்தா. ரெட்டியால 15 இட்லி. ரெட்டியால 15 வடை. ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை. இலையில வெச்சாங்க. படையிலக்கு கருப்புறத கொண்டு சொன்னாங்க. என் கட்டி ஈட்டு விட்டாங்க. சரி. தேவையா புடி போட்டாங்க. 18 இட்லி ரெட்டில 18 வடை. பாவம் பசி தாங்க மாட்டாடா. நீ வேற ஊர் போயிட்டு இருக்கணுமா? காதெல்லாம் அடிக்குது. கண்ணை இருத்துது. மத்தியானம் 12 மணி ஆச்சு. சரி. 2 மரக்க அரிசி போட்டு சாப்பாடு வச்சு. 2 மரக்கா? சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு இலையில கொட்டிட்டாங்க. அதை அப்படியே இழுத்து விட்டாங்க. கருப்பூரம் ஏற்றி இழுத்து விட்டாங்க. 3 வாயா அள்ளி கொட்டிக்கணும். அப்புறம் பசி தாங்க மாட்டியா? ஒரு போய் இருக்கிறியா? மணி 7 ஆச்சு. சரி. நைட்டு 7 மணிக்கு 2 கிலோ குப்பை மாவு கழுவிய. குப்பை மாவா மண்ணு மாவா? அது உப்பு மாடா போடுகாலியா? உப்பு மாவா? 2 லிட்டர் பால் வாங்கியாச்சு. ஆபி போட்டு. ஆபியா? காஃபி எடுத்து வச்சாங்க நடுவுக்கு நேரம். சரி. அந்த குப்பை மாவை வாயில அள்ளி போட்டுன்னு கொடுக்கான்னு பட்டுங்க. பாவம் ஒரு போய் பசி தாங்க மாட்டேன் நீ பையா. காலையில 7 மணில தண்ணி ஊத்தி கருப்பூரம் ஏற்றத்துக்கு ரெட்டையால 18 இட்லி 18 வடை. 2 வாயா புட்டு போட்டுங்கண்ணே. மதியானம் 2 மரக அரிசி போட்டு வேக வச்சு சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல் வச்சு ஒன்று 3 வாய் அள்ளி போட்டு சாப்பிட்டேன். போயதுக்கு 7 மணிக்கு 2 கிலோ உப்பு மாவு 2 லிட்டர் பாலை சுண்டை காய்ச்சி தந்துக்கிறாங்க. அதையும் ஒரு வாயா ஊத்திக்கினேன். சரிதான். அப்ப ஒரு போய் எப்பதான் இருக்கிற நீயா? சும்மா அடிக்காத முட்டை ஓடி பாம்பு முட்டை ஆழம் வச்சுக்கிறேன். எப்ப குஞ்சு பெரியா? குஞ்சு பெருக்கும். 4ஆம் சனிக்கிழமை மேஷனுக்கு கிளம்பிடும். சும்மா அடிக்காத. குழந்தை எதுக்கு போகுது? என்ன குழந்தை? ஏரி வேலைக்கு போய்க்கிறவங்க தொட்டில கட்டி போட்டு. ஆமா அங்கதான் வந்து கட்டி போட்டு போயிருப்பாங்க உனக்கு. ஏரி வேலை தான் கஷ்டமான வேலை. என்னடா சொல்ற? 3 வேலை செய்யறாங்க ஏரி வேலையில. ஏரி வேலையில காலையில எழுந்துக்கிறாங்க. ஏரி வேலையாட்டி எடுத்துக்கிறாங்க. இருக்கிற மாட்டாட்டெல்லாம் ஓட்டிக்கிறாங்க. நடு ஏத கொண்டு கட்டிடுறாங்க. சரி. ஒரு வேலை தீந்து ஒரு வேலை. 2வது வேலை கிளாருக்கு வந்த உடனே பேரை கொடுக்குறாங்க. செடி ஓரமா உக்காடுறாங்க. அங்க இருக்கிற வெறும் சுழி சம கட்டி வீட்டுக்கு வச்சிடறாங்க. 2வது வேலை தீந்து. 2 வேலை தீர்ந்துதான் 3வது வேலை. மணி 12 மணி ஆகக்கூடாது. 2 12 மணி அடி கொட்டுறாங்க. சரி. அதுக்கு மேல வெய்ய கரை ஏறி போகுது. 10 பொண்ணுங்களா மீட்டிங் போட்டுக்கின்னு பெரிய மரமா பார்த்து மரத்தடிக்கு அண்ணக்கூடிய கவுத்துக்கு. ஏன்னா அவங்க கூத்துக்கு உக்காது அண்ணக்கூட மேல உக்காந்துக்கின்னு அவங்க தலைங்களை பிடிச்சுக்கின்னு பேனை பார்த்துக்கணும். என்ன பேசுங்கிறாங்க? இது 3வது வேலையாதா? இவனை அவ வச்சுனாரா? அவனை இவ வச்சுனாரா? நீ யார வச்சுக்கிற? அவரை யார் போலோட கைது மலியா? டேய் பாவியா? ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கிற சிறு விவசாயி பெரு விவசாயி பூரா நடுத்தல் நிக்கிறான். எதனால சொல்லு பாக்கலாம்? இந்த கன்றாவி வேலை விட்டதுனால. ஒரே ஒரு பொம்பளை கூட வர மாதிரி நடு நட மிஷின் நடு போய் கேட்டா 7500 ரூபாய் இந்த வருஷம். என்ன ஒரு பொம்பளை கையில பார்க்க முடியல. அது வேற பாதி கம்பெனிக்கு போடுது. இந்த வேலை தோணாதான் விவசாயம் நல்லா இருக்கும். விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கை வைக்க முடியும்.
கத்தெல்லாம் ஒரு போன எடுத்துக்குது. ஆ, அது என்ன பண்ணுதுன்ற சும்மா கருத்துல ஒரு போன் எடுத்துக்குதா? சரியா? சுடிதார் போட்டுக்கினேன். ஆ, ஹலோ ஆ, எனக்கு ஈஸி பண்ணி உங்க போன் பண்றாங்க. அவன் ஈஸி பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் போன எடுத்த உடனே நீங்க தொடர்பு கொள்ள முடியாது. சுச்சா அவன் கதி ஏய் சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பட்டு நான் அனுபவப்பட்டேன். ஆகட்டா. முறைக்கு பார்த்தா காண முடியாது. மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, வாழாத வாழ்க. ஆமாய்யா. சந்தோஷம் இருந்தாலும் உன்னை என்றுமே இல்லாது இன்றைய தினம் உன்னை வரவழைத்த காரணம் என்ன தெரிகிறது? இந்த சத்தியமணி நாட்டில் நான் சத்தியமணி என்ற பெண்ணை திருமணம் செய்த உடனே எனக்கு அழகாக 3 செல்வங்கள் பிறந்தது. 3 செல்வங்கள். ஆமா. ஆனால் 2 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. பெண் பிள்ளை. என்னுடைய மூத்தவரின் பெயர் தத்துவன். உத்தமன். என்னுடைய ஒரே ஒரு மகன். புத்தளை என்ற பெயர் சூட்டினேன். என்னுடைய மூத்தவன் அயல்நாடு சென்று பட்டம் படிப்பு முடித்துவிட்டு நாயகன் வந்து விட்டார். ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் எனக்கு வயதாகிவிட்டது. நாட்டின் பொறுப்பை என்னால் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை இதான் உங்க நல்ல ஆசை. ஆசை. ஆமா. இந்த நல்ல செய்தியை உங்க விருப்பமே என் விருப்பம். என்னுடைய மனைவி சத்தியவதி உரைக்க வேண்டும்.